சினிமா டகல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். தல அஜித் பர்த்டே ஸ்பெஷலாக இந்த வாரம் தல வாரமில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 5 பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஆஃப் தல அஜித் சார். அஜித் சாரோட குட் புக் லிஸ்ட்டில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்படி ஒருத்தர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், அவங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டார். அப்படி அஜித் சாருக்கு சில டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சி அவங்க கூட கண்டினியூஸாக நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி அஜித் சாருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் எல்லாம் யார் யார், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண படங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கவர் டைரக்டர் சரண். டைரக்டர் சரணும் நம்ம அஜித் சாரும் சேர்ந்து காதல் மன்னன்கிற படத்துக்காக சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. காதல் மன்னன் பார்த்தீங்கன்னா 90s வெளிவந்த ரொமான்டிக் லவ் ஃபிலிம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் அஜித் சாருக்கான கேர்ள் ஃபேன் பேஸ் அதிகமாச்சு. காதல் மன்னன் சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆச்சு. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது முறையாக அமர்கலம் படத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அமர்கலம் படத்தில் நம்ம அஜித் சாருக்கு ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி மேம். ரியல் லைஃப்பில் தொடங்கின இவங்களோட காதல் ரியல் லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு அமர்கலமும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசனாக அமைஞ்சது. மோரோவர் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மூணாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டகாசங்கிற படம் பண்ணாங்க. அட்டகாசம்ல நம்ம தல அஜித் சார் டபுள் ஆக்ஷனில் வெள்ளை வெட்டு வெள்ளை சட்டையில் வரிஞ்சு கட்டி அதகலம் பண்ணியிருப்பாரு. அந்த படமும் வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ முறையாக அஜித் சாரை வச்சு கண்டினியூஸாக 3 படம் பண்ணி ஹேட்ரிக் ஹிட் கொடுத்த ஒன் அண்ட் ஒன்லி டேரக்டருங்கிற பேரை நம்ம டேரக்டர் சரண் சார் எடுத்தார். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க டேரக்டர் கே.எஸ். ரவிக்குமார். ஒரே டெம்ப்ளேட்டான லவ் ரொமான்டிக் கமர்ஷியல் ட்ராமாவில் ட்ராவல் ஆகிட்டு இருந்த நம்ம அஜித் சார்னாலையும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எடுத்து காட்டின படம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வில்லன். ஒரு யங்கான பஸ் கண்டக்டர் அண்ட் மாற்றுத்திறனாளி, இந்த ரெண்டு கேரக்டருக்கான டிஃப்ரென்ஸை நல்லா உணர்ந்து பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த ஆண்டுக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் வாங்கி அஜித் சார் பயங்கரமாக கெத்து காட்டினார். வில்லன் படம் அஜித் சாரோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக அமைஞ்சிச்சு. இந்த படத்தோட சக்சஸ் தான் கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் அஜித் சார் மறுபடியும் சேர்ந்து ஏ.ஆர். ரஹ்மான் சார் மியூசிக்கில் வரலாறுங்கிற படம் பண்ணுறதுக்கு அடித்தளமாக அமைஞ்சிச்சு. ஸோ வரலாறுல பார்த்தீங்கன்னா அஜித் சார் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இயருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் வின் பண்ணார். வரலாறு படம் அவரோட கெரியரில் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் டைரக்டர் அகத்தியன். அஜித் சாரோட கெரியர் ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வான்மதிங்கிற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் மோர் தென் 100 டேஸ் ரன் ஆகி வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காதல் கோட்டைங்கிற படம் பண்ணாங்க. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சிச்சு. அந்த படத்துக்காக டைரக்டர் அகத்தியனுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த டைரக்டர் அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கான நேஷனல் அவார்டும் கிடைச்சிது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கவர் நம்ம தல ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் விஷ்ணுவர்தன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பில்லாவை நம்ம தல அஜித் சாரை வச்சு பயங்கர ஸ்டைலிஷாக ரீமேக் பண்ணியிருப்பார். நம்ம தல அஜித் சாரோட ஸ்டைலிஷான வாக், யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் இதெல்லாம் சேர்ந்து பில்லாவை ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக ஆகிடுச்சு. ஆஃப்டர் பில்லா நம்ம டைரக்டர் விஷ்ணுவர்தன், தல அஜித் சார், யுவன் சங்கர் ராஜா, நயன்தாரா இந்த காம்போ ஆரம்பங்கிற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீ படம் பண்ணால் என் கூட தான் பண்ணணும்னு அஜித் சாரும், நான் படம் பண்ணால் உங்கள் கூட தான் சார் பண்ணுவேன்னு சிவா சாரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 4 படம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல பண்ண படம் பார்த்தீங்கன்னா வீரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பரில் நம்ம அஜித் சார் வேஷ்டி சட்டையில் படம் ஃபுல்லாக வருவார். அந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸாக வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. வீரமை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி வேதாளங்கிற படம் பண்ணாங்க. அந்த படம் தீபாவளி ரிலீஸாக வெளிவந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. மூணாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹாட்ரிக் அடிச்சே ஆகணும்னு பண்ண படம் தான் விவேகம். பட் விவேகம் சரியாக போகலை. விவேகம் படம் சரியாக போகலைனாலும் நம்ம அடுத்த படம் கண்டிப்பாக ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம் தான் விஸ்வாசம். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு படம் 10 நாள் தேட்டரில் ஓடுறதே கஷ்டம்பான்னு சொல்லும்போது விஸ்வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட பேட்டக்கோட ரிலீஸ் ஆகி மோர் தென் 100 டேஸ் தேட்டரில் ரன் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. ஸோ இவங்கெல்லாம் போக அஜித் சாரை வச்சு ஒரு படம் மட்டும் டைரக்ட் பண்ணி அதை பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்த நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மங்காத்தா கொடுத்த வெங்கட் பிரபு, என்ன இருந்தால் பண்ண கௌதம் வாசுதேவ் மேனன், தீனா பண்ண ஏஆர் முருகதாஸ், கண்டுகொண்டேன் பண்ண ராஜீவ் மேனன், இவங்கெல்லாம் அஜித் சாரை வச்சு மறுபடியும் படம் பண்ண ஸ்கிரிப்டோட ரெடியாக இருக்காங்க. பட் ஏனோ தெரில அஜித் சார் இவங்களை வச்சு மறுபடியும் படம் பண்ண ஆசையும் படலை. இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி நியூஸும் வரல. இப்போதைக்கு வெங்கட் பிரபு சார் மட்டும் எகைன் அஜித் சாரை வச்சு படம் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அதுவும் எவ்வளோ உண்மைன்ட்டும் தெரில. எந்த டேரக்டர் படம் பண்ணால் என்னப்பா, நான் என் தலையை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும்னு நினைக்கிற ஃபேன்ஸுக்கு யார் படம் பண்ணாலும் ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஸோ தலையை வச்சு படம் பண்ண டேரக்டர்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் யார், அவங்க பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் பெறணும்னா சினிமா டகால்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சூரிய பிரகாஷ் BSP.